வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இருள் வானம் அடிவானத்தை அடித்து சுருண்டு இருந்தது. அத்தனை பேரும் உணவுக் கடையில் இருக்க சாப்பிட அமர்ந்தவள் இரண்டு வாயில் எது கழித்து கொண்டு வர எழுந்து குளியலறைக்குள் ஓடிய மொழி உயிர் கரைய வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள். என்னவென்ற புருவம் சுருக்கி இவர்கள் யோகிக்கும் முன் குளியலறை வாசலில் மயங்கி சரிந்தாள். கடின பாறைக்கு அடியில் கரும்பாய் இனிக்கும் ஊற்றுக்கண் போல் அவள் உதிரமே நிறம் இழந்து போன பிறகு அவள் உயிருக்குள் பூ பூத்திருந்தது. அவள் அன்பின் பூ, அன்பூ. அழுது கொண்டே சிரித்தாள். சிரிக்க கொண்டே வயிறு தடவினாள். அழுது கொண்டே அவன் கண்களை தேடினாள். இன்பம் விதைத்த ஒரு துன்பப்பூ பூத்திருந்தது. கண்ணீர் விட்டு அவள் கர்ப்பம் வளர்த்தார்கள். வயிற்றை தொட்டபோது அந்த வளர்ப்பிறை நிலவு நெஞ்சை முட்டியது. 4 மாசம் ஆகுது. எப்படி கவனிக்காம இருந்தீங்க? நார்மலா சிலருக்கு வயிறு வெளியில தெரியாது. ஆனா அவங்க பீரியட் சைக்கிளை நீங்க கவனிக்கலையா? எனிஹவ் ஷீ இஸ் நார்மல். கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கங்க. ரெகுலர் செக்கப்புக்கு கூட்டிட்டு வாங்க. டாக்டர் உமா கன்னம் தட்டி சொல்லி அனுப்பி வைத்தார். சந்திரவிலாசே அடுத்த நாள் முகாமிட்டு அழுது சிரித்து ஆர்ப்பரித்தது. ஒரு 2 நாள் நம்ம வீட்டுக்கு வா மொழி. வைத்தீஸ்வரி கண்ணீர் விட்டு கேட்டபோதும் கைகளை விலக்கிவிட்டு சத்தம் இல்லாமல் மாடிக்கு போனாள். வழக்கம் போல் அவன் போட்டோவை அணைத்து கொண்டு கட்டிலில் சரிந்தாள். அன்பு எச்சில் கூட்டி உச்சரித்து பார்த்தாள். சத்தமே வரவே இல்லை. உதட்டை அசைத்து அவன் உதட்டில் பொருத்தி சொன்னாள், திரும்பி வந்துடு அன்பு. என்னால நீ இல்லாம இருக்க முடியல. நீ இருக்க, எங்கேயோ இருக்க, அது சத்தியம். நிஜமாவே நீ இல்லாம போயிருந்தா நான் எப்படி உயிரோடு இருப்பேன் இந்த நிமிஷம்? கலிங்கத்து பரணி பெண்டிர் மாதிரி உனக்கு முன்னாடி இல்ல, நான் இறந்து போயிருப்பேன். அது மட்டும் உண்மைன்னா அது நடக்கலையே. அப்ப நீ இருக்கிறன்னு தானே அர்த்தம். எப்ப அன்பு திரும்பி வரப்போற? என்னால முடியல அன்பு. உன் கண்ணை பார்க்கணும், அதுல என்னை படிக்கணும். எனக்கு வார்த்தை வேண்டாம். என் வாழ்க்கை நீ வேணும். நமக்கு பாப்பா வரப்போகுது அன்பு, உனக்கு தெரியுமா? அவளை குழந்தை, அவளுக்கு எதுக்கு குழந்தைன்னு கேட்பதானே. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாரு. நம்ம குழந்தையோட அசைவையும் நகர்வையும் நான் யார்கிட்ட அன்பு காட்ட? நான் பேசுறது இங்க யாருக்கும் புரியல அன்பு. உன்னை தவிர யார்கிட்டையும் பேசவும் பிடிக்கல. நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அதை பார்க்கவாவது சீக்கிரம் வா அன்பு. அவன் இதழ்கள் மீது இதழ்கள் பொருத்தி சத்தம் வராத வார்த்தைகளை விதைத்து கொண்டிருந்தாள். அழுகை கண்ணில் வழிந்து மூக்கின் வழி இறங்கி கழுத்தை கடந்திருந்தது. வயிற்றில் அவன் புகைப்படத்தை சாய்த்து கொண்டு உறக்கத்தில் ஆழ்ந்தாள். கனவில் நீண்ட அவன் கரம் அவள் உடல் முழுக்க நீவிக் கொண்டிருந்தது. நிஜத்தை விட நிழல் சூடாக இருந்தது. அதிசயம்தான். அவனை விட அவனின் நினைவுகள் கொன்றது. ஆனால் இயல்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவள் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை விதைத்து தன்னை மறைத்து கொண்டிருந்தாள். 7ஆம் மாதம் நிறைந்த வயிறும் கனிந்த முகமுமாய் நின்றாள். துளி துளியாய் சேர்த்து வைத்திருந்த தேன் துளிகள் பெரும் சுனையாகி நிற்பது போல் நித்தமும் அவனை பற்றி சேர்த்து வைத்த நினைவுகள் அவனோடு தனி உலகத்தில் அவளை வாழ வைத்து கொண்டிருந்தது. அவளுடைய ஆழ்மனம் அவன் இந்த ஆழி சூழ் உலகில் எங்கோ இருப்பதாய் அறுதியிட்டு சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த அன்பு பெரும் மகத்துவமானது. விதைத்த நிமிஷத்தில் விருட்சமாகி அது விதவிதமாய் விரும்பும் கனி கொடுக்கும் பேரின்பமானது. நட்டவனே கனி பார்த்து அதன் ருசி பார்த்து செல்லும் பாக்கியமானது. கண்களை மூடி படுத்திருந்தாள். மொழி, எப்ப மொழி என்னை பார்க்க வரப்போற? குழைந்து நெகிழ்ந்து நெஞ்சில் விதிர்த்து வேர் பரப்பியது அந்த குரல். துணுக்குற்று எழுந்தமர்ந்தாள். வழக்கமாக அவள் அணைப்பில்தான் அவன் இருந்தான். புகைப்படமாக. அப்படி இருக்க ஈரமாய் அந்த குரல் இன்னும் இன்னும் உயிர்ப்பாய் சிலிர்ப்பாய் இருந்தது அவளுக்கு. என்னை பார்க்க எப்ப மொழி வரப்போற? கண்களை மூடி சிந்தித்த போது உடம்பு சிலிர்த்து அடங்கியது. வயிற்றை தடவி தந்தாள். கிள்ளி ஒரு முத்தம் வைத்து மறுகையால் அணை கட்டி கொண்டாள்.
பேபி, அப்பா பேச்சு குரல் உங்களுக்கு கேட்டதா? எனக்கு கேட்டது. உனக்கு டெலிபதி தெரியுமா? மம்மி சிந்திச்சா. உனக்கு புரியுதில்ல? அது மாதிரி தான் எனக்கும் அவருக்கும் ஒரு பந்தம். இது தொப்புள் கொடினா, அது கண்ணும் கண்ணும் பேசுற காதல் கொடி பந்தம். வாயால பேசிக்கிறவங்களுக்கு இல்லாத காதல், கண்ணால பேசிக்கிட்ட எங்களுக்கு இருந்தது பேபிமா. இப்ப கண்ண தாண்டியும் எண்ணத்தால திண்ணமா பேசிக்கிறோம். நீ பிறந்த பிறகு அந்த கதையெல்லாம் உனக்கு சொல்றேன். வழிந்த கண்ணீரை புறங்கையால் வழித்துவிட்டு மணி பார்த்தாள். 2. நோட் பேட் எடுத்து பரபரவென எழுதி முடித்துக்கொண்டு நேராய் தமிழின் அறை கதவை தட்ட 10 நொடிகளில் விளக்குக்கு உயிர் வந்து கதவு திறந்தவன் அதிர்ந்து நின்றான். என்னாச்சு மொழி? பதறியவன் கையில் காகிதத்தை நீட்ட புரியாமல் வாங்கி படித்தவனின் கண்கள் குளமானது. என்னை ஜூப்ளி ஹில்ஸுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ப்ளீஸ். அவர் அங்கதான் இருக்கார்னு என் உள் உணர்வு சொல்லுது. ப்ளீஸ் தமிழ். நிமிர்ந்து பார்த்தவனின் கண்கள் பொங்கியது. ஆனால் அவள் சொட்டு கண்ணீரை கூட வீணாக்கவில்லை. திடமாய் நின்றாள். கண்களில் மட்டும் இனம் புரியாத தவிப்பு. இந்த நிலைமையில எப்படி மொழி? என்றான் அவள் வயிற்றை விழி வழியாய் வருடிக்கொண்டே. இடவலமாய் பலமாய் தலையை ஆட்டினாள். கைகளை குவித்து கொண்டு அவன் முன்னே நிற்க வேகமாய் அந்த கைகளை பற்றி கொண்டான். வேண்டாம் மொழி, கையெல்லாம் கூப்பாத. நீ கம்பீரமா வாழணும்தான். அத்தனை பாடுபட்டான். கண்டிப்பா போகலாம். இப்ப போய் படு. அனுப்பி வைத்தவன் யோசனையாய் அறைக்குள் புகுந்தான். சூரியனுக்கு இன்று சுகமில்லை போலும். விடிந்திருந்த போதும் கொஞ்சம் முகம் கருத்துத்தான் இருந்தது. எல்லாம் மழை மேகம் செய்த மாய்மாலம். தமிழ் எழுந்து வந்து விஷயத்தை சொன்னபோது விடிகாலையிலேயே விசனம் பற்றி கொண்டது அந்த பெரிய குடும்பத்தில். அவ ஏதோ எமோஷனலா கேட்டிருப்பா தமிழ். இதுக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்ல. மகளுக்கு பல் துலக்கிக் கொண்டே சந்தியா சொன்னபோது வேகமாய் தலையசைத்தான். இல்லண்ணி, மொழி மனசுல ஏதோ நம்பிக்கை இருக்கு. அதான் மத்தவங்க மாதிரி அழல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவன் இல்லைன்னு எந்த சடங்கும் செய்துக்கல. ஏன் போட்டோவுக்கு கூட மாலை போட விடல. இப்ப திடீர்னு கேட்கும்போது கூட்டிட்டு போய்த்தான் அண்ணி ஆகணும். அவன் நாடியை நீவிக்கொண்டே சொல்ல லோகநாதன் ஆம் என்று தலையசைத்தார். அவன் நினைச்சது எதையுமே அன்பு நிறைவேற்றாம இருந்தது இல்ல. 7 மாசம்தானே ஆகுது. ஒன்னும் தப்பாகாது. வரலட்சுமி, நீயும் அவங்க கூட போயிட்டு வந்துடு. அன்று மாலையே எதற்கென்று தெரியாத அந்த பயணத்திற்கு கிளம்பி விட்டார்கள். முகத்தில் மகிழ்வும் இல்லை, வருத்தமும் இல்லை. விமானத்தில் அமர்ந்து வயிற்றை அணைத்து கொண்டே இருந்தாள். அடர்ந்த காடுகளில் எட்டி எட்டி எதையோ தேடினாள். பரிதாபமாக இருந்தது அவளை பார்க்க. வரலட்சுமி அவளை நெஞ்சில் சாய்த்து கொள்ள மறுப்பே சொல்லாமல் சாய்ந்து கொண்டாள். ஆனால் கண்ணும் கருத்தும் உறங்காமல் உயிர்ப்பாய் இருந்தது. வாழ்வான வாழ்வு எனக்கு வந்ததென்று நான் இருந்தேன். பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன். நான் வறண்டு பாடுகின்றேன். எங்கே யார் உன்னை மறந்தாலும் இங்கே அழுகை வரவேண்டும் எனக்கு. ஜூப்ளி ஹில்ஸ் செல்கின்ற வழியெங்கும் மழை அடித்து வெளுத்து கொண்டிருந்தது. கண்களில் நப்பாசை வழிய தேடிக்கொண்டே இருந்தாள். வரலட்சுமிக்கு இதெல்லாம் பார்க்க சக்தியே இல்லை. விமான விபத்தில் உருக்குலைந்த ஒருவன் எப்படி தப்பித்திருக்க முடியும்? எதற்கு இதை நம்பிக்கொண்டிருக்கிறாள்? எதிர்பார்ப்பின் விளைவு ஏமாற்றமானால் எப்படி அவளின் இதயம் தாங்கிக் கொள்ளும்? அதே ஹோட்டல் அறை மட்டும் வேறு எடுக்கும்படி கவனமாக சொன்னாள். மீறு ஏலா உன்னாரு? ஹோட்டல் சிப்பந்திகள் ஓடி வந்து நெகிழ்வாய் விசாரித்தார்கள். பூவாய் மலர்ந்து தலையசைத்தாள். வரலட்சுமிக்கு அவளை பார்க்க பயமாக இருந்தது. டாக்ஸி அமைத்து கொண்டு விபத்து நடந்த நல்லமலா மாவட்டத்து காட்டு பகுதிக்கு சென்றார்கள். விபத்து நடந்த சுவடுகள் மறைந்து இயல்பு திரும்பி இருந்தது. சாய்வாலாக்களும் ரெட்டிக்காரர்களும் நாற்காலியில் குத்த வைத்து டீ பருகி கொண்டிருந்தார்கள். நல்ல மல்ல காடுகள் செஞ்சு இன மக்களின் பூர்வீகம். இந்த செஞ்சுக்கள் தான் இப்பகுதியின் காவலர்கள் என்றே கூறலாம். அவர்கள் வீரத்திலும் தீரத்திலும் பெரும் பராக்கிரமசாலிகள் என்று வரலாறுகள் கூறுகிறது. அவர்களோடு கலந்து பேசுவது பெரும் சவாலாக இருந்தது. அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. தெலுங்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லை. ஆனால் மொழி சைகையால் தன் கணவனை காணவில்லை
என்ற தகவலை எப்படியோ கடத்தி வைத்தாள். அன்பின் புகைப்படத்தை காட்டி கேட்டபோது யோசனையாய் உதடு பிதுக்கினார்கள். அங்கிருந்து விஜயவாடா, அதில் இருந்து ஸ்ரீசைலம் என்று மாறி மாறி பயணங்கள் எந்த பலனும் இல்லாமல் முடிந்து போனது. வரலட்சுமியும் தமிழும் கையை பிசைந்து கொண்டு மொழியை பார்வையால் ஆராய அவள் சலனமே இல்லாமல் திடமாக இருந்தாள். ஹோட்டல் காரிடரில் வந்தமர்ந்து கொண்டு பழைய நினைவுகளை மீட்டு கொண்டிருந்தாள். அவனோடு நடந்தது, அவனோடு உணவருந்தியது, அவன் தோள் மறைந்து இந்த உலகத்தையே அவன் கண்ணால் பார்த்தது, அவன் வாயால் பேசியது, யோசிக்க யோசிக்க மனசு நிறைவாக இருந்தது. நடுநிசையில் அறையில் அவளை காணாமல் பதறி அடித்து இருவரும் ஓடி வந்தார்கள். அவள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு விரிந்த புன்னகையோடு விழியை இலக்கில்லாமல் விதைத்து வைத்திருந்தாள். அவளை அழைத்து கொண்டு அறைக்கு திரும்புவதற்குள் பெரும் பாடாக போய்விட்டது. தமிழ், ஊருக்கு போயிடலாம்டா. இங்க வந்ததுல இருந்து இவ சரியில்லடா. மனசு பரிதவிக்குது. இவ முகத்துல தான் அன்பை பார்த்துட்டு இருக்கோம். இவளுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா அவனை மொத்தமா இழந்துடுவோம்னு பயமா இருக்கு. போயிடலாம். மொழியின் முகத்தை தன் நெஞ்சில் அழுத்தி கொண்டு வரலட்சுமி பதற, தமிழ் யோசனையாய் தலையசைத்தான். ஆனால் இவர்கள் நினைத்தபடியெல்லாம் அவள் அத்தனை சீக்கிரம் கிளம்பிவிடவில்லை. மாமியாரின் உள்ளங்கையை பற்றி எழுதி காட்ட அவள் விரல் மொழி புரிய அன்பா என்ன? திரு திருவென விழிக்க காகிதத்தில் எழுதி நீட்டினாள். ஒரே ஒரு முறை நல்லமல்ல காட்டு பகுதிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பி விடலாம். தமிழை பார்த்தார். போகலாம் என்றான் கண்கள் விரித்து. மறுநாள் மீண்டும் அங்கே வந்தபோது நேற்றை விட கண்களில் இன்று ஆர்வம் வழிந்தது. அடையாளம் தெரிந்த பழங்குடிகள் ஓடி வந்து கைகளை பற்றி கொண்டு அன்பு செய்தார்கள். அன்பை பற்றி தகவல் கிடைத்ததா என்று விசாரித்தாள். உதடு பிதுக்கினார்கள். ஒரு நொடி கண்கள் இருட்டி குளம் கட்ட மொழி புன்னகையால் கண்ணீர் வென்றாள். தாயே, இங்க பழமையான சிவஸ்தலம் இருக்கு. சலேஸ்வரம் கால செப்பேடு சரியா தெரியாத அளவுக்கு தொன்மையானது. அங்க போங்க, உங்க குறைகளை சொல்லிட்டு போங்க. அந்த சிவனார்பதி உங்களுக்கு எல்லாமும் தருவாரு. பழங்குடி மூதாட்டி ஒருத்தி உடைந்த தெலுங்கில் சொன்னார். இவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்து கண்களை மூடிக்கொண்டு மாடத்து திட்டில் கை வைக்க அங்கிருந்து குங்குமம் கையில் குழைந்து வர சிலிர்த்து போனார்கள் மூவரும். மொழிக்கு ஓவென ஆர்ப்பரித்து கூச்சலிட வேண்டும் போல் இருந்தது. எடுத்து பூரித்த முகமாக நீட்ட துளி தயக்கம் இல்லாமல் நெற்றியில் இட்டு கொண்டாள். நடை தூரம்தான் கோயில். சிதலமடைந்திருந்தாலும் முக்காலமும் அங்கே வழிபாடு நடப்பது தெரிந்தது. உள்ளே சென்றாள். உள்ளம் உருக வேண்டிக் கொண்டாள். அடிக்கடி கண்ணீர் விட்டாள். புருவம் நெறித்தாள். உதடு துடித்தாள். மூடிய இமைக்குள் கண்மணிகள் ஓடி பிடித்து விளையாடியது. இமைகள் சுருங்கியது. சத்தம் இல்லாமல் முணுமுணுப்பது உதட்டசைவில் தெரிந்தது. அழுத கண்ணீர் கன்னத்தின் வழி இறங்கி மார்பு சேலையை நனைய வைத்தது. சில மணி நேரமே நீடித்தது இந்த உணர்வு போராட்டம். வந்து போனவர்கள் அவளை விந்தையாய் விரக்கி போனார்கள். எதுவுமே அவளுக்கு எட்டவே இல்லை. அவன் இருக்கிறான். எங்கே, எப்போது என்னை சேர்வான்? இதுதான் அவளின் தவிப்பாக இருந்தது. முடித்து கண் திறந்து கை தளர்த்திய போது 2 கரங்களும் மரத்து போயிருந்தது. மணிக்கணக்காய் கூப்பி கிடந்ததால் திரும்ப ஒரு முறை தெய்வத்தை பார்த்துவிட்டு நடந்தாள். வேண்டுதல்களை வெளியிட்டால் அவை நிறைவேறப் போவதில்லை. அதை வெளியிட வேண்டிய தேவையும் இல்லை. இறைவனுக்கும் நமக்குமான கணக்கு இருவருக்குமானால் மட்டுமே அது வேண்டுதல். அத்தனை பேருக்கும் கடை விரித்து வைத்தால் அது விளம்பரம். இறைவனை அடைய விளம்பரம் தேவையில்லை. வில்லாத மனம் போதும். இது அவளுக்கும் இறைக்குமானது. ஒப்பந்தங்களை முறிப்பவர்கள் வேண்டுதலை இறைவன் ஒப்புக்கொள்வதும் இல்லை. மொழி நம்பி விடை பெற்றாள். 15 நாள் பயணம் முடிந்து சென்னை திரும்பிய போது உடம்பே விட்டு போனது போல் இருந்தது. வரலட்சுமியின் மனதிற்குள் புதிதாய் வலி உற்பத்தியானது போல் இருந்தது. மொழிக்காக மொத்த குடும்பமும் இயல்பானது போல் நடித்து கொண்டிருக்க நிஜத்தில் மனதில் இத்து விடாத நம்பிக்கையோடுதான் அவள் செத்து விடாது இருந்தாள். கடற்கரையில் சென்று மணிக்கணக்கில் கால் நனைத்து கொண்டு அமர்ந்து கிடப்பாள். அமைதியான கடலுக்கு எதற்கு இப்படி ஆர்ப்பாட்டமான அலை முகப்பு? சிந்தித்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தாள். சிறுவர்கள் பொருட்களை கடலில் தூக்கி போட்டு அவை மீண்டும் அலையில் மிதந்து வர விளையாடி கொண்டிருந்தார்கள்.
எத்தனை தூரம் விழுந்தாலும் அவை அலையின் போக்கில் மிதந்து கை சேரும் அற்புதத்தை காண காண மனசு அத்தனை குதூகலித்தது. இப்படித்தான் என் அன்பு என்னை மறுபடி வந்து சேரப்போகிறான். என்னை அலைக்கழிக்காமல் சீக்கிரம் வாயேன். இலக்கில்லாத அண்டவெளியில் சத்தமே எழாத வார்த்தைகளை தூதாக அனுப்பினாள். உணர்வுகளைப் போல உலகத்தில் பந்தமே இல்லை. எண்ணங்களை விட வலிய தொலை தொடர்பு முகாந்திரம் எதுவும் இல்லை. எண்ணங்கள் சொல்லாத செய்தியை திண்ணமாய் எதுவும் சொல்லப் போவதும் இல்லை. எண்ணத்திற்கு வார்த்தை, மொழி, ஸ்பரிசம் எதுவுமே இல்லை. கண்களை மூடி கருத்தை மட்டும் நெற்றி பொட்டில் பதியம் வைத்தால் தேகமும் இந்த அண்டமும் கட்டுப்படும் குண்டலினி சக்தி. அவளுடைய உலகத்தில் எதுவுமே இல்லை அவன் இல்லாமல் போயிருந்தால் தானும் இல்லாமல் போயிருப்போம். தான் உயிர் திரிக்கிறோம் என்றால் அவனும் இருக்கிறான் என்றுதானே அர்த்தம். இது மட்டும்தான் அவளுடைய முடிவு. எந்த முனையிலாவது அவன் இல்லை என்று உணரத் தொடங்கிவிட்டால் கண்டிப்பாக அவள் உயிர் அவளிடம் தங்காது. இந்த எண்ணத்தை திண்ணமாக நம்பிக்கொண்டிருந்தாள். அந்த எண்ணத்தின் வலிமையிலேயே வாழ்ந்து கொண்டும் இருந்தாள். கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்க கடல் காற்று உடலில் அத்துமீறி கொண்டிருந்தது அன்பை போலவே. நினைத்த நிமிஷம் இதழ்களில் சுழித்த புன்னகை, முகத்தில் கழித்த மின்னகை. வந்துடு அன்பு, ரொம்ப தவிப்பா இருக்குடா. என் தேவைகளை வாய்மொழிய அறியாம கண்மொழியிலேயே அறிஞ்சு நிறைவேற்றுவியே. இந்த நிமிஷம் எனக்கு நீ எவ்வளவு தேவைப்படுற தெரியுமா? உன் நீண்ட இதழ் முத்தம் எனக்கு 2 நாளா தேவைப்படுது. இதுக்கெல்லாம் கூடவா என்னை தவிக்க வைக்க போற? இடியட்! கோபமாய் சிப்பிகளை பொறுக்கி கடலில் எறிந்தாள். அவனுக்கு முத்த தூது அனுப்பிய பிறகு முகம் முழுக்க சிவந்து போனது. இந்நேரம் சென்று சேர்ந்திருக்கும் செய்தி. என்ன நினைத்திருப்பான் என்னை? என்ன நினைத்தால் என்னவாம்? வந்து கேலி செய்து ஓயட்டும். அதற்காகவாவது வந்து சேரட்டும். வலக்கையால் ஈரமணலில் அவன் பேர் எழுதி வைத்தாள். ஆசை தீர கண்களால் ரசித்து கொண்டிருந்தாள். அலை வந்து கலைக்கும் முன்னே தன் விரல் கொண்டு கலைத்தாள். ஏனோ மனம் ஏகாந்தமாயிருந்தது. இந்த தெளிவும் உறுதியும் அல்லது திருசங்கு மனசும் மற்றவர்களுக்கு பார்க்க அரை பைத்தியம் போல் இருக்கிறது. ஆனால் அவளின் உள்ளத்தின் உறுதி எண்ணத்தில் முகிழ்ந்து கன்னத்தில் செங்கோலம் போட்டது. அவன் இருக்கிறான், அவன் இருந்தே ஆக வேண்டும் என்பா தமிழின் திருமண பேச்சு இயல்பாய் தொடங்கி இருந்தது. முகம் மலர வேடிக்கை பார்த்தாள். இவர்களுக்கு உறவு மலர்ந்த பிறகு வந்த சிந்தனை. அவள் உள்ளுக்குள் உயிர் வளர்த்தவனுக்கு அந்த பகை காலத்திலேயே வந்து அதை தன்னிடம் பகிர்ந்ததையும் எண்ணி பெருமிதமாய் அமர்ந்திருந்தாள். எல்லாம் தெரியும், இங்க ஒருத்தி வேதனையில் அலை கழியறது மட்டும் தெரியல இன்னும். நொடித்து கொண்டாள். மொழியின் பிரசவத்திற்கு பிறகுதான் திருமணம் என்ற முடிவாகி இருந்தது. அன்பு, உங்க தமிழுக்கும் என் இன்பாவுக்கும் நீங்க யோசிச்ச மாதிரியே கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க பாரே. சீக்கிரம் வந்துருங்க. தமிழ் முகத்துல கல்யாண கலையே இல்ல. எல்லாம் உங்களாலதான். எல்லாரும் எனக்காக நடிக்கிறாங்க நல்லா இருக்கிற மாதிரி. ஆனா நிஜத்துல நான் நல்லாத்தான் அன்பு இருக்க. நீ இருக்க அன்பு எங்கேயோ. அப்படி இல்லாம போயிருந்தா நான் எப்படி இருப்பேன் இங்க? தாளா காதலால் வழக்கம் போல் அவன் புகைப்படத்தை கட்டி கொண்டு முத்தமழை பொழிந்தாள். கண்களை மூடி உறக்கத்தில் விழுந்தாள். மொழி, நான் வந்துட்ட மொழி, உன்னை தேடி வந்துட்ட மொழி. ஸ்பஷ்டமாய் குரல் கேட்டது. விசுக்கென எழுந்தமர்ந்து வயிற்றை பற்றி கொண்டாள். வேகமாய் விளக்கை போட்டு அறையை வெளிச்சமாக்கினாள். நன்றாக குரல் கேட்டது. எப்போதும் போல் அல்ல. இன்று இன்னும் நெருக்கமாய், குரல் குழைய காதலாய். தண்ணீரை எடுத்து தொண்டையில் சரித்து கொண்டாள். வந்து விட்டானா? வயிற்றை வருடி கொண்டாள். மனம் பரபரப்பாய் எதையோ சிந்தித்த வேகத்தில் அழித்து கொண்டும் இருந்தது. எட்ட முடியாத தூரம் கிட்டத்தில் வந்தது போல் பரிதவிப்பு. ஈரமான உதடுகள் அவன் இதழ் தீண்டல் சமீபித்ததாய் சொல்லி துடிக்க ஒரு நொடி அங்கமெல்லாம் அதிர்ந்து அடங்கியது. மெய் சிலிர்ப்பு மட்டுமல்லாது உயிரும் மெய்யும் உள்ளும் புறமும் புது ரத்தம் பாய்ந்தது போல் ஒரு பேரின்பம். வேகமாய் அறையை ஒழுங்குபடுத்தினாள். அந்த அர்த்தராத்திரியில் பால்கனி கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து நின்றாள். வாடைக்காற்று அவளை வருடி தந்தது. சரிந்திருந்த வயிறும் ஜனிக்க காத்திருந்த உயிரும் அவளின் சந்தோஷத்தை அளவெடுத்து கொண்டிருந்தன. மொத்த உலகத்தின் இருளையும் ஒற்றை மெழுகாய் குளிரில் எரிந்து
காபந்து பண்ணி கொண்டிருந்தது நிலா பொட்டு. அவனைப் போல இவள் மொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் தன் ஒற்றை சிரிப்பில் ஒளித்து வைத்து கொண்டது போல. போர்டிகோவில் பார்வை பதிய அங்கே ஜாக்குவார் அவளைப் போலவே அவனுக்காக காத்து கொண்டிருந்தது தூசி படிந்து. ஐயோ, இத்தனை நாள் எப்படி கவனிக்காமல் போனோம்? வேகமாய் கீழே வந்து நீண்ட வாயில் கதவை திறந்து கொண்டு கார் ஷெட்டுக்கு வந்து நின்றாள். விளக்கை போட்டுக்கொண்டு துணியை எடுத்து வேகமாய் காரை துடைக்க ஆரம்பித்தாள். அன்பிற்கு நித்தமும் காரை சுத்தம் செய்தாக வேண்டும். பல நேரம் ஆட்களுக்கு காத்திராமல் அவனே இறங்கி செய்வான். கண்ணாடிகளை துடைத்து தன்னுடைய முகம் பார்த்தாள். அவன் தெரிந்தான். தலையில் அடித்து சிரித்து கொண்டாள். மொழி, வர வர நீ அன்பு பைத்தியம் முத்தி போய்தான் திரியற. சிரித்து கொண்டாலும் அந்த பார்வை மாறாட்டத்தை ரசித்து கொண்டாள். பக்கெட்டை எடுத்து போய் நீர் பிடித்து வந்து காரை கழுவத் தொடங்க நீர் விழும் சத்தம் கேட்டு வேகமாய் கதவு திறந்து கொண்டு பால்கனி வழியே எட்டி பார்த்த தமிழ் விக்கித்து போய் வேகமாய் வீட்டில் உள்ளவர்களை எழுப்பி கொண்டு வர அதற்குள் காரை கழுவி புதுசாய் மாற்றி அதை தள்ளி நின்று ரசித்தபடி மொழி நிற்க பதறிப்போய் ஓடி வந்த வரலட்சுமி அவளை பற்றி கொண்டு தன் புறமாய் திருப்பினாள். என்னாச்சு மொழி? இந்த ராத்திரி நேரத்துல எதுக்கு இப்படி வந்து கழுவிட்டு இருக்க? உனக்குள்ள என்னதான் நடக்குது? மொழியின் கன்னம் தாங்கி வேதனையாய் கேட்க அவள் பூவாய் சிரித்ததே அவர்களுக்குள் சந்தேகத்தை விதைத்தது. எதுவும் புத்தி மாறாட்டமா? சைகையால் சொன்னாள். தூசி அவனுக்கு பிடிக்காது என்று. வேதனையாயிருந்தது. எப்போது விடுவாள் இந்த பைத்தியக்கார சிந்தனையை? சரி, அது இதுதான் நேரமா? புள்ளத்தாச்சி பொண்ணு இப்பவோ நாளைக்கோன்னு இருக்கு. எல்லாமே உன் இஷ்டம்னு நிக்கிற மொழி. வளகாப்பு வைக்க ஒத்துக்கல. உன் அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்ட. எல்லாமே உன் உணர்வு பூர்வமான விஷயம் மொழி. அன்பு மேல நீ வச்சிருந்த அன்பு, அன்பு ஊ மேல வச்சிருந்த அன்பும் சாதாரணமானது இல்லை. ஆனா இப்பெல்லாம் நீ புரியாத உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்ட. உள்ளுணர்வு உள்ளுணர்வுன்னு சொல்லிட்டே உன்னோட உணர்வை இழந்துட்டு இருக்கியோன்னு பயமா இருக்குடா. அன்பு இல்லை, அதை நாம் எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீயும் மெல்ல மெல்ல அவன் இல்லைங்கிறதை உன் புத்திக்கு கொண்டு போ. வரலட்சுமி தெளிவும் கண்டிப்புமாய் சொல்ல மொழி வாய் மூடி சிரித்தாள். அவர்களுக்கு இன்னும் பயமாயிருந்தது. இடவலமாய் தலையசைத்தாள். நேர்கோட்டில் மீண்டும் அசைத்தாள். நீங்கள் சொல்வது நிஜமல்ல, அன்பு இருக்கிறான் என்று பொருள். ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இடைவெளி குறுக்கி சின்ன அளவு என்பது போல் காட்டினாள். இன்னும் கொஞ்ச நாள்தான் என்கிறாள். இரண்டு கைகளையும் ஒன்றை ஒன்று பிணைத்து நெஞ்சில் வைத்து கண்களை மூடி ஏகாந்தமாய் மூச்சிழுத்தாள். முகமும் மூடிய கண் இமைகளும் அத்தனை சிரித்தது. வந்து விடுவான் என்கிறாள். வயிற்றை பிடித்து கொண்டு கம்பீரமாய் நடந்து உள்ளே போனாள். மொத்த குடும்பமும் அங்கே விக்கித்து நின்றது. என்ன ஆனது இவளுக்கு? நிஜமாகவே இவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அல்லது அன்பின் ஆவி வந்து அவளை அலைக்கழிக்கிறதா? சிலையாக நின்றார்கள் அவர்கள் செயலற்று. அடுத்த இரண்டாம் நாள் பெரிதாக எல்லாம் அலைக்கழிக்கவில்லை. அடி வயிற்றை சுருட்டி இழுத்த வலியில் கண்ணில் கண்ணீர் எட்டி பார்க்க உயிர் ஜனிப்பின் பொழுதுகள் என்று அவளுக்கு புரிந்தது. உதடு கடித்து வலி தின்றாள். இப்போதெல்லாம் சிக்கி சிக்கி சின்ன சின்ன சத்தம் தொண்டையில் கேட்கிறது. ஆனால் கிஞ்சித்தும் ஒரு இம்மி அளவு சத்தமும் எட்டி பார்க்காமல் பார்த்து கொண்டாள். கண்ணீரோடு வழிந்த கண் இமையை தொட்டு அவன் புகைப்படத்தின் கன்னத்தில் பொட்டு வைத்தாள். முட்டிக்கொண்டு வந்த வலியோடு கீழே சென்று தன் தேவையை உணர்த்தினாள். 10 நிமிஷத்தில் வீடை பற்றி கொண்டது போல் இருந்தது. சந்திரவிலாசுக்கு தகவல் பறந்தது. காரை எடுத்தார்கள். திருஷ்டி கழித்தார்கள். எதை எடுப்பது எதை விடுப்பது என்று பிள்ளைகளை பெற்றவர்களுக்கே பெரும் பரபரப்பு. ஆனால் அத்தனையும் பார்த்து கொண்டு உதடு கடித்து கொண்டு வலியை மென்று கொண்டு அமர்ந்திருந்தாள். கிஞ்சித்தும் ஒரு சத்தமும் அவள் தொண்டையில் இருந்து வெளிவந்தே விடக்கூடாது என்பதில் அவள் திண்ணமாக நின்றாள். ஒரு அசாதாரணமான சந்தர்ப்பத்தில் அவள் குரல் பேழை உடைந்தே தீரும் என்பதுதான் டாக்டர்களின் எதிர்பார்ப்பு. பொறுக்க முடியாத வழியில் அவள் தன் குரல் உடைத்து வெளிவந்தே தீருவாள் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவளோ குரலை கட்டி வைத்திருந்தாள். மருத்துவமனை வந்து லேபர் ரூமிற்கு உடை மாற்றிய போதும் அங்கே குழுமியிருந்த அத்தனை பேரையும் தாண்டி அவளுடைய கண்கள் ஆய்ந்து ஓய்ந்து கொண்டே இருந்தது. பீரிட்ட ஒவ்வொரு வலியையும் உதடு கடித்து உள் விழுங்கினாள்.
கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தது. அவளுக்கு வாய் விட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. தொண்டையில் ஈரம் சுரந்தது. ஒட்டிக் கிடந்த உள் நாக்கில் உயிர்ப்பு வந்தது போல் இருந்தது. ஒரு முனகலையாவது வெளியேற்றி விடேன் என்று அவள் சர்வாங்கமும் கெஞ்சியது. இதைவிட பெரும் வலியெல்லாம் நெஞ்சில் சத்தமே இல்லாமல் சுமந்தவளுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம்? ஆனாலும் முடியத்தான் இல்லை. அழ வேண்டும். ஆனால் அதற்கு அவன் வரவேண்டும். அவன் இல்லாத உலகத்தில் அவளுக்கு சத்தமும் இல்லை, முத்தமும் இல்லை, சாரமும் இல்லை, சரசமும் இல்லை. கண்களை இறுக்க மூடினாள். இனி கணம் கூட தாமதிக்க முடியாது என்று அவள் அணுக்கள் சொன்னது. ஆனால் அவள் புலன் உணர்ந்தது அதை. உணர்வோடு கலந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் இயற்கையோடு மொழியற்ற உணர்வுகள் பரிச்சயம். அலைக்கடலில் சுனாமி நிகழ்வதை அறிந்து மீன்கள் எல்லாம் நடுக்கடலுக்கு பயணமாகுமாம். பூமியில் பூகம்பம் நிகழ்வதை அறிந்த வானத்து பறவைகளும் 5 அறிவு கால்நடைகளும் இடம் விட்டு இடம் ஓடுமாம். உணர்வோடு கலந்தவர்களுக்கு தூரமோ காவலோ வார்த்தையோ எதுவுமே இலக்கே இல்லை. அது உணர்வு பின்னல். அவள் உணர்வில் பின்னி கிடந்த உணர்வு மெல்ல மெல்ல கயிறு அருந்து விடுபட அவளையே அறிய தவறினாலும் அவளால் அறிய முடியும். அவன் கால் ஒற்றை. அவள் உயிரெல்லாம் உடலை விட்டு எழுந்தது போல் பரவசம். அந்த காலடி சத்தம் சில 100 அடிகளில் கேட்பது போல. எழுந்து ஓடி எதிர்கொள்ள சொல்லி உயிர் கெஞ்ச, அது உள்ளிருக்கும் உயிருக்கு ஆபத்தாகுமே என இவள் அஞ்ச, தடுப்பணையை உடைத்து பொங்கி கிளர்ந்து பூரித்து பாய்ந்தது புது வெள்ளம். அவள் தொண்டையை கிழித்து கொண்டு ஈரமாய் வந்தது சத்தம். அன்பு! அவள் உயிர் பேழையும் ஒலி பேழையும் ஒன்றாய் திறக்க, அவளோடு சேர்த்து அவள் மகவும் அலற, தயக்கமாய் அவள் மயக்கத்திற்கு போகும் முன் மங்களாய் அவன் முகம் கண்டாள். 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உன்னை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை. உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மறைந்தாலும் ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மறைவதில்லை. 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். ஞாபகம் என்பது உன் நினைவில் தொடங்கி உன் நினைவிலேயே முடிவது. இத்தனை சந்தோஷங்களை ஒட்டுமொத்தமாய் தந்தால் அதை எப்படித்தான் அனுபவிப்பது? ஆனந்தம் கூட மூச்சு முட்ட வைத்தது. அனுபவித்த வலியை ஒற்றை வருடல் பார்வை மொத்தமாய் வழித்து போட்டுவிட்டது. காய்ந்து கிடந்த கரும்பாறையில் பெய்து அடித்த மழையாய் ஆனந்தம் அடித்து ஓய்ந்திருந்தது. திகட்ட திகட்ட நனைந்து குளிர்ந்து குதூகலித்து, அப்பப்பா, அத்தனை உணர்வுகளையும் கொட்டி 3 மாதங்கள் தன் போக்கில் போயிருக்க, அடையார் இந்திரா நகர் பங்களா மறுபடியும் உயிர் தெழுந்து கொண்டது. திருஷ்டி கழிக்க பூசணிக்காய் போதாது, பூசணி செடியே வேண்டும், பெண் பிள்ளைகளே ஆகாது என்ற சந்திரவிலாஸ் குடும்பமே குலக்குழந்தை கொண்டாடி தீர்த்தது. முச்சூடும் அங்கே கிடையாய் கிடந்தார் பெரியவர் சந்திரசேகர். காலையில் வந்தால் ராத்திரி கூட போக மனமில்லாமல் தான் எழுந்து போவார். அவர் நகர்ந்த வேளையில் குலசேகரனும் குணசீலனும் வந்து குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சி தீர்க்க, மொத்தம் வாங்கியே குழந்தை இத்து போனது. நாளுக்கு 10 பேர் வந்து போய்கொண்டே இருந்தார்கள், குழந்தையை பார்க்கவும் அன்பை விசாரிக்கவும். 3ஆம் நாள் இயேசுநாதர் உயிர் தெழுந்தது போல் அல்லவா உயிர் பெற்று வந்திருக்கிறான். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டால் அங்கே யாருக்கும் சொல்ல தெரியாது. ஒன்று அழுவார்கள் அல்லது சிரிப்பார்கள். நல்லமலா காட்டுப்பகுதியில் பறக்கும்போது டயர் வெடித்து விமானம் துண்டாக அங்கே கேட்ட அத்தனை அலறலும் கதறலும் கண்ணில் தேக்கிக் கொண்டேதான் அன்பு தலை குப்புற விழுந்து கொண்டிருந்தான். வாழ்ந்த 27 வருட வாழ்க்கையும் அந்த உயரத்தில் இருந்து தரை இறங்குவதற்குள் குறும்படம் ஓட்டியிருக்க, அத்தனைக்கும் கடைசியாய் அவள் மட்டுமே வந்து நின்றாள். நான் இல்லாமல் என் மொழி எப்படி வாழப்போகிறாள்? கடைசி சொட்டாய் அவன் உள் வந்தது அது மட்டும்தான். அதற்குள் அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவே எங்கோ மோதி தலை குப்புற வவ்வாலாய் தொங்கியது மட்டும்தான் நினைவில் இருக்கிறது. நினைவு திரும்பிய போது சரியாய் 9 மாதங்கள் கடந்து ஓடியிருந்தது. கோமாவில் அவன் கிடந்தது குடிமல்லத்தில் இருந்த ஒரு மலை கிராமத்தில். தெலுங்கு கூட புழக்கத்தில் இல்லாத பழங்குடிகளின் காட்டுப்பகுதி. அங்கே சித்தர்கள் வாழ்ந்ததாய் தள வரலாறு கூறுகிறது. அதனால் அவர்கள் இன்னும் கூட வைத்திய முறைகளை கையாள்வதில் தேர்ந்தவர்களாயிருந்தார்கள்.
விமானம் தீப்பிடித்த பிறகு வெடித்திருந்ததால் இந்த அதிசயம் நிகழ வாய்ப்பே இல்லை. விமானம் தீப்பிடித்த பிறகு வெடித்திருந்தால் இந்த அதிசயம் நிகழ வாய்ப்பே இல்லை. ஆனால் முதலில் விமான டயர் வெடித்ததில் விமானம் துண்டாக ஒரு பக்கம் இருந்தவர்கள் அந்தரத்தில் இருந்து கீழே விழுந்து உடல் சிதற தெய்வாதீனமாய் மேலே நடப்பதை பார்த்து கொண்டேதான் அன்பு தலைக்குப்புற விழுந்து மரங்களில் இடறி சரிந்து உடல் அடிபட்டு மரத்தில் தொங்கியது. அடர்ந்த மரத்தாய் அவனை மடி ஏந்தி கொண்டதாலே இன்று அவன் உயிர் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறான். மலைவாசிகளில் யாரோ அவனை பார்த்து காப்பாற்றி தங்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்றார்கள். மலைகளில் சிக்கி மோதிய சிராய்ப்பு, விமானம் வெடித்ததால் ஏற்பட்ட பெரும் காயம் என்று அவனை உடல் ஹீனத்தோடு ஆழ்ந்த கோமாவிற்கு கொண்டு போயிருந்தது. 9 மாதங்களும் அவன் யாரென்றே தெரியாமல் அறியாமல் சிகிச்சை செய்தார்கள். 9 மாதங்களும் அவன் யாரென்றே அறியாமல் சிகிச்சை செய்தார்கள். அவன் நினைவு பெற்று அந்த மலைவாழ் ஜனங்களுக்கு நன்றி நவிழ்ந்து பச்சிலை கட்டோடு இருந்த காலை விந்திக் கொண்டு அவர்களையும் அழைத்து கொண்டு சென்னை வந்து சேர்ந்தான். வீட்டிற்கு அழைத்து தகவல் சொல்லி இருக்கலாம். இத்தனை வேதனைகளையும் அனுபவித்த அவர்கள் ஆனந்தத்தை அடையும் அந்த நிமிஷத்தை நேரில் பார்க்கவே நெஞ்சை பிடித்து கொண்டு சென்னை வர வாசலில் நின்ற கூர்க்கா அவனின் தோற்றத்தை பார்த்ததும் முதலில் பேய் என்று பயந்து பிறகு உணர்ந்து அழுது அரற்றி மொழியை அழைத்து சென்றிருக்கும் மருத்துவமனையை சொல்லி அனுப்பி வைத்தான். அதன் பிறகு நடந்த அத்தனையும் பிரார்த்தனைக்கு தரை இறங்கிய தெய்வத்தின் கருணை. அதை விவரிக்க வார்த்தைகளும் இல்லை. வார்த்தைகளால் விவரிக்கப்பட்டால் அது விஷயமே இல்லை. காலில் பெரிய பிராக்சர் இருந்தது. தகடு வைத்திருந்தார்கள். கையில் வளைய ஸ்டிக் வைத்து நடை பயின்று கொண்டிருந்தான். இந்த 3 மாதத்தில் உடம்பு எவ்வளவோ தேறி இருந்தது. இல்லாத வானம் தன்னால் முளைத்தது போல் அந்த வீடே சந்தோஷம் பூண்டிருந்தது. இன்பா தமிழின் திருமண ஏற்பாடு ஒரு புறம், குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா ஒரு புறமாய் களை கட்டியிருந்தது வீடே. திருமண தேதி முடிவானதால் இன்பா அடிக்கடி வர முடியாமல் போக குழந்தையை காரணமாக்கி கொண்டு வைத்தீஸ்வரியை அழைத்து கொண்டு வந்து விடுவாள். குழந்தையை ஸ்பரிசித்து தமிழை தரிசித்து ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமக்கையோடு நிரந்தரமாய் இணைய போகும் வாழ்வை எண்ணி பூரிப்பாள். சோஃபாவில் அன்பு அமர்ந்திருக்க அவன் காலுக்கு பக்கத்திற்கு ஒருவராய் தமிழும் வைகையும் தரையில் அமர்ந்திருந்தார்கள். தாத்தா, பாட்டி, பெரியப்பா, அப்பா, அம்மா, பெரியவர், மொழியின் அப்பா, சித்தப்பா என்ற அத்தனை நபர்களும் குழுமி இருக்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. குழந்தைக்கு பெயர் தேடும் படலம். அகிலாண்டம்னு அவங்க கொள்ளு பாட்டி பேரை வைக்கலாம், கூப்பிடுற பேர் வேற வச்சுக்கலாம் பெரியவர் சொல்ல ஆத்மநாதன் வேகமாய் மறுத்து சொன்னார். இல்ல இல்ல, ரொம்ப பழைய பேரா இருக்கு, பிரமிளான்னு வைக்கலாம். அவர் கண்கள் சொக்க கூர்மையாக பானுமதி அவரை பார்த்து முறைத்து கொண்டே, மாமா, அவர் மனைவி பெயரை வைக்க சொல்றார், அது நியாயம். இந்த பிரமிளா யாரு? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம என்று கோபமாக கேட்க அந்த இடமே சிரிப்பில் ஆழ்ந்தது. ஆளுக்கு ஒரு பெயராய் சொல்ல மொழி அனைவருக்கும் காஃபியோடு வந்தவள் தீர்மானமாக சொன்னாள். பாப்பாக்கு அன்பு மொழிதான் பேரு. இயல்பான சத்தம் இன்னும் குரல் வளையில் உண்டாகி இருக்கவில்லை. ஆனால் பேசத் தொடங்கி இருந்தாள். சத்தங்கள் குரலில் வருகிறது. உணர்வுகளும் குரல் வழி வெளிப்படுத்த முடிகிறது. கொஞ்சம் மெதுவாக. இனி அப்பீலே இல்ல. அந்த நவீன சாவித்திரி சொன்ன பிறகு இந்த சத்தியவான் கேட்டுத்தானே ஆவான். சபை கலையலாம். தமிழ் சத்தமாய் சொல்ல அவன் தோளில் தட்டி சிரித்தான் அன்பு. அடிபட்ட கால்களை மெல்ல வருடி தந்தான் தமிழ் வாஞ்சையாக. இன்னும் வலி இருக்காடா? கனிவாய் கேட்டான். ஆனா நீங்கெல்லாம் பட்ட வலிக்கு இதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ அழுதியாடா? நிஜமா? நீங்க எல்லாரும் கலங்கி நிக்கிறத கற்பனையில கூட யோசிக்க பயமா இருக்குடா. தம்பியின் தலை கோத அவன் மடியில் தலை சாய்த்து கொண்டான் தமிழ். அதை பார்த்த வைகையும் இன்னொரு புறம் தலை சாய எங்கிருந்தோ ஓடி வந்த சாம்பவி, இது ஏன் சித்து கத்திக்கொண்டே சோஃபாவில் ஏறி அவன் தோளில் அமர்ந்து கொண்டாள். குழந்தையை அள்ளி நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். டேய், என்னை என்ன மனுஷன்னு நினைச்சீங்களா இல்ல சோஃபா கம்பிட்டுனா? அவன் சிணுங்க தமிழ் தலை உயர்த்தி கேட்டான். உண்மையை சொல்லுடா, உன் சாவித்திரிக்கு மட்டும் நீ உயிரோடு இருக்கேன்னு தகவல் அனுப்பி வச்சதானே? எப்படிடா அத்தனை உறுதியான நம்பிக்கை? நாங்க கூட பைத்தியம் பிடிச்சிட்டு தான் நினைச்சோம்.
என்ற தமிழின் தலையில் ஓங்கி குட்டு வைத்தான். என்கிட்டயே அவளுக்கு பைத்தியம்னு சொல்ற? எவ்வளவு கொழுப்பு உனக்கு? தமிழ், அதுதான்டா டெலிபதி. தாம்பத்தியங்கிறது வேட்கை இல்ல, வேள்வி. சில மணி நேரம் கூடி பிரியறவங்களுக்கு அது புரியாது. உள்ளத்தால கணப்பொழுதும் பிரியாம கூடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அவன் சொன்னபோது சிலிர்ப்பாய் இருந்தது இருவருக்குமே. அன்பு, எழுந்து அவனை இறுக தழுவிக் கொண்டான் வைகை. இந்த வீட்ல தாத்தாவில் ஆரம்பிச்சு அத்தனை பேருக்குமே காதல் திருமணம்தான். உங்களுடையது முழுக்க காதல் கல்யாணம்னு கூட சொல்லிட முடியாது. அப்படி இருந்தோ எப்படிடா இதெல்லாம்? சில சமயம் தனியா உட்கார்ந்து யோசிக்கும் போது உடம்பெல்லாம் அதிரும்டா, உங்க புரிதலை யோசிச்சு. ஏன் பொறாமையா கூட இருக்கும். குழந்தை போல் சொன்ன அண்ணனின் தோளில் முகம் புதைத்தான். நிறைவாக இருந்தது மனசு. வேலைகளை முடித்துக்கொண்டு அறைக்கு வந்தபோது குழந்தை தூங்கி இருந்தது. அதை அணைத்து கொண்டு படுத்திருந்தவனை புன்முறுவலாய் பார்த்தாள். கட்டிட்ட கால்களை மெல்ல வருடி தந்தாள். குழந்தையின் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு ஜன்னலை அகல திறந்து வைத்தாள். வளர்ப்பிறை சதுர்த்தினாள். கிட்டத்தட்ட நிலவு முழுசாய் வளர்ந்திருந்தது. நாளை பௌர்ணமி பட்டாபிஷேகம். சாளரத்தின் வழியே நிலவு தாராளமாய் அறைக்குள் நுழைந்திருந்தது. கட்டிலின் மறுமுனையில் வந்து படுத்துக்கொண்டு நிலவை ரசிக்கத் தொடங்க அவன் கரங்கள் அவள் முகத்தை பிடித்து தன்புறம் திருப்பியது. ஒற்றை புருவம் உயர்த்தி என்ன என்று கேட்டாள். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்றான் காதுக்குள். நெற்றி சுருங்கியது. இரு புருவங்களும் வளைந்து முன் எழுந்தது. ஏன் என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிற? பாப்பாவை கூட அப்படி கொஞ்சி கூத்தாடுற, ஆனா என்கிட்ட மட்டும் வார்த்தை இல்ல. ஏன் மொழி, நான் என்ன தப்பு செஞ்ச? அவன் கேள்வியில் ஆதங்கம் வழிந்து சிதற வேகமாய் வல கையை உயர்த்தி அவன் வாயை மூடினாள். தலையை இடவலமாய் அசைத்து வேகமாய் மறுப்பு சொன்னாள். எனக்கு புரியுது மொழி, நான் புரியாம கேட்கல. கண்ணுக்குள்ள பேசித்தான் காதல் வளர்த்தோம். உன் விரல் அசைவிற்கு நான் உலகத்தையே கொண்டு வந்த. இப்போ வார்த்தை வந்ததும் நமக்குள்ள அத்தனையும் போயிடும்னு நீ எப்படி நம்பலாம்? நமக்கு நடுவுல இருக்கிறது வெறும் அவய தொடர்பா? இல்ல இது ஆதர்சம் இல்லையா? தேக கூடல் மட்டுமா இது? ஆன்மாவின் தேடல் இல்லையா? அவன் கேட்டபோது உடல் எல்லாம் அதிர்ந்தது. இறுக அணைத்து அவன் தோளில் முகம் பொதித்து விசும்பிக் கொண்டிருந்தாள். அவள் முதுகை ஆதரவாய் தடவி தந்தான். இப்ப எதுக்கு அழுக? நான் இல்லாத போதே வராத அழுகை என்னை பார்த்ததும் எதுக்கு சொல்லாம வருதாம்? இது ஆனந்த கண்ணீர் அன்பு. திக்கு திணறி அவன் காதுகளுக்குள் சொன்னாள். முதன் முறையாய் திருமண பந்தத்திற்கு பிறகு அவள் சொல்லி தன் பேரை கேட்கிறான். வெள்ளம் கொட்டியது போல் தனக்குத்தானே தித்தித்தான். தன்னில் இருந்து பிரித்து அவள் முகத்தை கைகளில் ஏந்தி கொண்டான். சதுர்த்தி நிலா விடி விளக்கை மிச்சப்படுத்தி இருந்தது. அறைக்குள் அங்கே ஒரு சதுர்த்தசி நிலா, இவன் கையிலோ பௌர்ணமி நிலா. மொழி என்றான் ஆள் மனதில் இருந்து பீரிட்ட அன்பால். கண்களை திறந்து பார்த்தாள். வார்த்தையில் இருந்த காதலை விட பார்வையில் இருந்த காதல் இன்னும் இன்னும் பவித்திரமாக இருந்தது. நான் வருவேன்னு எப்படி நம்பின? அவனுக்கு தெரியும். ஆனால் அவள் சொல்லி கேட்க வேண்டும். தலையணையை அணை கொடுத்து கட்டில் முதுகில் சாய்ந்து கால் நீட்டி கொண்டான். அருகில் வந்து அவன் மார்பில் முகம் சாய்த்து கொண்டாள். எப்போதும் அவளுக்கு சல்லாபத்தை விட இந்த சாய்தலில்தான் பெரும் இஷ்டம் என்று அவன் அறிவான். சொல்லு மொழி. நான் இருக்கிறேனே, நீங்க எப்படி இல்லாம போவீங்க அன்பு? என்னால உங்க கூட பேச முடியல, ஆனா உணர முடிஞ்சது. நாம காதலை சொல்லிக்கிட்டது இல்ல, பரிசுகள் கொடுத்துக்கிட்டது இல்ல. நமக்கு நடுவில் அது தேவைப்படவும் இல்ல. பயணம் செய்யும் பாதையெல்லாம் வளம் ஆக்கிற நதி மாதிரி நீங்க என்னை நோக்கி வந்த பாதை எல்லாமே அன்பா பூத்துச்சு. இப்படி ஒரு பேரின்ப வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா? மொழி. உணர்வு வயப்பட்டவனாக அவள் முகத்தை தன் நெஞ்சில் புதைத்து கொண்டான். சிலருக்கு காதல் ஆடி மாதிரி எதை காட்டுறோமோ அதையே திருப்பி காட்டும். சிலருக்கு தோடி மாதிரி ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தேனா இனிக்கும். சிலருக்கு தேர் மாதிரி தேவை தீர்ந்ததும் தெருவில் தான் நிற்கணும். சிலருக்கு வேர் மாதிரி ஆதாரம் அதுதான்னாலும் அடையாளம் தெரியாது. நமக்கு அது அலை மாதிரி. உலகம் தோன்றின நாள் முதல் முடியும் வரைக்கும் அதே அலைதான். சாகரம் இருக்கும் மட்டும் சாகாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சிட்டதா நம்மை சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க யாருக்கும் தெரிய நியாயம் இல்லை.
நான் உங்க கூட வாழல. உங்களுக்காகவே வாழறேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழறோம். ஒருத்தருக்குள் ஒருத்தரா வாழறோம். நீங்க இல்லைன்னு என்னால எந்த இடத்துலயும் உணர முடியல. உங்க மூச்சு காத்தோட வாசம் இந்த உலகத்துல கலந்து இருக்கிறதை என்னால நுகர முடியுது. அப்ப நீங்க இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு மேல அத பத்தி சொல்லத் தெரியல. முகம் உயர்த்தி சிரித்தவளை முழுதாய் தன்னில் புதைத்தான். 5 நிமிடங்கள் அவர்களுக்கு எப்போதும் ஆதாரமான மௌனத்திலேயே சேதாரம் இல்லாமல் கழிந்தது. சரி, பாப்பாக்கு பேர் யோசிச்சையா? அன்பு மொழி வேண்டாம். மொழி. நீ அன்புன்னு கூப்பிட்டா நாங்க 2 பேரும் திரும்பி பார்ப்போம். நான் மொழின்னு கூப்பிட்டா நீங்க 2 பேரும் திரும்பி பார்ப்பீங்க. அவன் தன்னுடைய ட்ரேட்மார்க் புன்னகையோடு சிரிக்க மறுப்பாய் தலையசைத்தாள். முடியாது அன்பு. அன்பு மொழிதான். இந்த அன்போட மொழி நான் மட்டும்தான். அதனால உங்களுக்கு பாப்பா அன்பு மட்டும்தான். அதே மாதிரி இந்த மொழியோட அன்பு நீங்க மட்டும்தான். அப்போ எனக்கு அவள் மொழி மட்டும்தான் என்றாள் தீர்க்கமாக. அவனுடைய அணைப்பின் கணகணப்பு கூடியது. அது சரி, ஆனா நம்ம பேர நாமளே சொல்லி கூப்பிட்ட மாதிரியில்ல இருக்கும் என்றான் அசடு வழிய. இருக்கட்டும். நாம தான் வித்தியாசமான தம்பதிகளாச்சே. இதுவும் வித்தியாசமா இருக்கட்டும். உங்க அன்பும் என் மொழியும் ஒண்ணுதான். அன்பின் மொழி. கை தன்னால் நீண்டு குழந்தையின் முகம் வருடியது. அதே கை நீண்டு அவன் முக வடிவளக்க நிலவின் நிழல் வெளிச்சத்தில் ஒருத்தருக்கென்றே மற்றொருவர் அவதரித்தது போல் உள்ளம் விம்மித் தெரித்தது. பார்வையால் தொடங்கிய பரவசத்தை விரல் வழி பேசி குரல் வழி கொண்டு சென்றிருந்தான். இது தொடக்கமும் அல்ல, முடிவும் அல்ல. இது பேரலை, அன்பின் பேரலை. ஆழ்கடலில் அமைதியாய் முன்கடலில் அலையாய் ஒலிக்கும் பேரலை. இது அடங்கியும் போகாது, அடக்கவும் முடியாது. சிற்றலையை விழுங்கும் பேரலை போல் இன்றைய அன்பை நாளைய அன்பு விஞ்சித்தான் நிற்கும் அன்றே. அவர்களுக்குள் அக்காதல் நீர்த்தும் போகாது, தீர்ந்தும் போகாது. ஏனென்றால் அவர்களே அன்பின் மொழி. அன்பிற்கு ஏது மொழி? எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மொழிந்தாள், நிறைந்தாள், அவன் உயிரிலே கலந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.